பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம் இல்லை. இந்த நாளில் கூட நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தபடியாக வந்திருக்கிறோம். ஆமென். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் மெய்சப்பா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் செய்தார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல சங்கீதம் 103 வேதம் சொல்லுகிறது ஒன்றில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இங்க பார்க்கும்போது பக்தன் தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ நன்மை செய்திருக்காருல்ல. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியத்துல அவர் நம்ம நடத்தி வந்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம தேவைகளை சந்தித்தாரு. நம்ம நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமான காரியங்களை ஏசப்பா நம்ம வாழ்க்கையில செய்தாரா இல்லையா? ஆமென். அவர் நிச்சயமாய் செய்திருப்பார். ஏன்னா அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல நமக்கு தேவ பிரசன்னத்தை கொடுத்து, நல்ல ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து ஏசப்பா நம்ம வழி நடத்தினார்ல. நம்ம தேவைகளை சந்தித்தார் இல்ல. நமக்கு விரோதமாக எழும்பின சத்ருகள் முன்பாக நம்ம ஏசப்பா நம்மளுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தாருல. அதை நினைத்து ஏசப்பாக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இதை பார்க்கிற உங்க வாழ்க்கையில கூட ஏசப்பா எத்தனையோ அற்புதங்கள் செய்திருப்பாரு. நம்ம நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமான காரியங்களை ஏசப்பா செய்தாருல. ஏசப்பா நம்முடைய எதிர்பார்ப்பது வேற எதுவுமே இல்லை. ஏசப்பா நம்முடைய எதிர்பார்ப்பது, என் ஜனங்களுக்கு நான் செய்த நன்மைக்கு நினைத்து அவங்க எனக்கு நன்றி செலுத்துவாங்களா? இதுதான் ஏசப்பா நம்முடைய எதிர்பார்க்கிறாரு. ஆகையால அவருக்கு நன்றி உள்ளவர்களாக ஏசப்பாக்கு அவர் நம்ம வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக, அதிசயங்களுக்காக, உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லாமா? எல்லாம் உங்க இதயத்து மேல உங்க கையை வச்சு ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, இதோ இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை அதிசயங்கள் ஆண்டவரே, எத்தனை உபகாரங்கள் அப்பா எங்க வாழ்க்கையில செய்தீங்களே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பக்தன் தாவீது சொல்ற போல ஆண்டவரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் எங்க வாழ்க்கையில செய்த சகல உபகாரங்களுக்காக, சகல நன்மைகளுக்காக உமக்கு நாங்க மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனை அற்புதங்கள் ஆண்டவரே, எத்தனை அதிசயங்கள் நாங்கள் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமான காரியங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில செய்த ஆண்டவரே அப்பா, உங்க மகிமையை எங்களுக்கு காமிச்சிங்களே, உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக உமக்கு கொடான கொடி உமக்கு நன்றி. எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நாள் முடிவதுக்குள்ளே உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்குறீங்க, இன்னைக்கு நைட் இங்கே தூங்குற வரைக்கும் உங்கள் வாயில் ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா வருகிற மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்த முடிசூட்டுவாராக. God bless you.